ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தைகள் விஜயும் சீமானும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் தான் வந்து சோசியல் மீடியால கட் பண்ணி வைரல் பண்றாங்க. ஆனா அந்த முழு பேச்சையும் நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான தெளிவான காரணத்தையும் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. தமிழ் தேசியத்தை வச்சு நான் வந்து திராவிட கோட்டைய தகர்ப்பேன் அப்படின்னு பேசினாலாவது அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு. பார்ப்பன கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டையை வந்து நான் இடிப்பேன் அப்படின்னு நீங்க பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அப்படிங்கறத யோசிக்கணும். என்னைக்கு இந்த பார்ப்பன கூட்டம் எல்லாரையும் சமமா பார்த்திருக்கு? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்ற இந்த கூட்டம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கருவறைக்குள்ள விடுறதுக்கு ஆகமதியை கொண்டு வந்து நிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இங்கே பேசக்கூடிய இந்துக்களோட உரிமைக்காக பேசக்கூடிய ஹெச் ராஜாவோ இல்ல இந்த பார்ப்பன கூட்டமோ என்னைக்காவது மேல் பாதியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக பேசி இருக்கிறாங்களா? ஒரு நீதிபதி 2025ல மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன். மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்க வந்ததுங்க? எச்சல் இலையில உருளுங்கன்னு சொல்றாரு ஒரு நீதிபதி. பார்ப்பனர்கள் சாப்பிட்டா எச்ச இலையில உருளுங்கன்னு சொல்றாரு. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? அத கண்மூடித்தனமா ஏத்துக்குதா இந்த கூட்டம்? விஜய் அரசியல் குழந்தை. கரூர் சம்பவம் நடந்தோன்னா தமிழிசை பேசினது. விஜய் அரசியல்ல குழந்தை, அவரை கைய பிடிச்சு வழிகாட்ட வேண்டியது எங்களோட கடமை. அதனால எங்க கூட்டணிக்கு வாங்க. ஒரு அப்பாவா அம்மாவா திமுகவும் ஒரு அப்பாவா அம்மாவா அதிமுகவும் பாஜகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு விஜய் கிட்டத்தட்ட சங்கி அரசியல தானங்க மேடையில பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசும்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் இருவரும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஏன் இந்த விமர்சனம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் திமுக வந்து எப்பவுமே இந்த காகிதத்தை கையில் எடுத்துருவாங்க, பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியினுடைய கைக்கூலிகள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அதே துணி தான் திருமாவளவன் அவர்களும் திமுகவினுடைய வாய்ஸா தான் இதுல வந்து பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனம் முதல்ல நியாயமானதா? நியாயமான ஒரு விமர்சனமா நான் பாக்குறேன். என்னைக்குமே வந்து தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர் வந்து மேலோட்டமா எந்த ஒரு விஷயத்தையுமே பேச மாட்டாரு. ஒரு மேடையில ஒரு விஷயத்த பதிவு பண்றாருன்னா அதற்கான காரணத்தையும் சேர்த்து அதே மேடையில வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இவர் சொன்ன அந்த RSS உடைய குழந்தைகள் விஜயும் சீமானும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் தான் வந்து சோசியல் மீடியால கட் பண்ணி வைரல் பண்றாங்க. ஆனா அந்த முழு பேச்சையும் நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான காரணத்தையும் அவர் பதிவு பண்ணிருப்பாரு. விஜயோடைய மோடஸ் ஆப்பரண்டி எடுத்துக்கோங்க, சீமானுடைய மோடஸ் ஆப்பரண்டி எடுத்துக்கோங்க. 2 பேருமே இன்னைக்கு வெறுப்பு அரசியல் தான் பேசுறாங்க. சீமான் வந்து பெரியார் வெறுப்பு அரசியல பேசுறாரு. அது வந்து ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம்ல திமுக கூட்டணியை, திராவிட சித்தாந்தத்தை அட்டாக் பண்ற ஒரு வேலையை வந்து அவர் பண்றாரு. இன்னைக்கு வந்து RSS மேடையில போய் பார்ப்பன கடப்பாறையை எடுத்து நான் திராவிட கோட்டையை தகர்ப்பேன் அப்படின்னு பேசுறாரு. உண்மையிலேயே அவர் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர், உண்மையிலேயே தமிழ் தேசிய பற்றாளர். திராவிடத்துக்கு மாற்று வந்து தமிழ் தேசியம்னு அவர் பல மேடைகள்ல சொல்றாருன்னா, நீங்க போய் ஒரு RSS பாஜக மேடையில நீங்க என்ன பேசியிருக்கணும்? தமிழ் தேசியத்தை வச்சு நான் வந்து திராவிட கோட்டைய தகர்ப்பேன் அப்படின்னு பேசினாலாவது அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு. பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை வந்து நான் இடிப்பேன் அப்படின்னு நீங்க பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அப்படிங்கறத யோசிங்க. அப்போ இங்க வந்து யாருக்கு யாரை எதிரியா அவர் நிப்பாட்டுறாரு? இங்க இருக்கக்கூடிய இந்த தொடர்ந்து திராவிட சித்தாந்தவாதிகள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து ஒரு பரிஷ்காரம் பண்ணுவது போல, அவர்கள் மீது துவேஷத்தை உமிழ்வது போல ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அப்படி இல்ல, அவர்களும் தமிழர்களே, அவர்களும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் சமூகம் என்று அவர்களை அரவணைத்து இந்த ஒரு பார்வையை நம்ம பார்க்க கூடாதா? ஆமா, அவர் அரவணைச்சு பாக்குறாருன்னு சொல்லுங்க. அவர் தான் அரவணைச்சு பார்க்கிறாரு. எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அவன் தான் பார்ப்பான் அப்படின்னு இவர் பேசினாரு. என்னைக்குங்க அவங்க எல்லாரையும் சமமா பார்த்திருக்கிறாங்க? இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில கூட நீங்க பாருங்களேன், பிரச்சனை யாருக்கு? அரசுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் தான் பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய உண்மையான இந்துக்கள் எல்லாருமே வழக்கம் போல உச்சி பிள்ளையார் கோவில்ல தீபம் ஏத்திட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. காலங்காலமா இதைத்தான் நாங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தான் உண்மையான இந்துக்கள் கேக்குறாங்க. இன்னைக்கு வந்து அங்க தர்கால வந்து சந்தனக்கூடு வந்து ஏத்துறாங்கன்னா பல இந்துக்கள் வழியில நின்னு அதுக்கு வந்து ஆரவாரம் பண்றாங்கங்க. அத வந்து ஏத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி, ஒரு சமத்துவ சிந்தனைகள் உள்ள ஒரு மக்களா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
என்னைக்கு இந்த பார்ப்பன கூட்டம் எல்லாரையும் சமமா பார்த்திருக்கு? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்ற இந்த கூட்டம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கருவறைக்குள்ள விடுறதுக்கு ஆகமதியை கொண்டு வந்து நிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இங்கே பேசக்கூடிய இந்துக்களோட உரிமைக்காக பேசக்கூடிய ஹெச் ராஜாவோ இல்ல இந்த பார்ப்பன கூட்டமோ என்னைக்காவது மேல் பாதியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக பேசி இருக்கிறாங்களா? அங்க தலித்து மக்களை வந்து உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? அவங்களும் இந்துக்கள் தானே. அவங்களுக்காக என்னைக்காவது இந்த கூட்டம் வந்து நின்னு இந்துக்களுடைய வழிபாடு உரிமையை வந்து நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னு வந்து போராடி இருக்கிறாங்களா? வரல மேடம். இப்போ பிராமண சமூகத்தை பார்த்து நம்ம இந்த மாதிரி கேள்விகள் எழுப்புறோம். இந்த மாதிரி எல்லாரையும் சமூகத்தை பார்த்து கேள்வி எழுப்ப இல்ல. நீங்க இததான் தப்பு பண்றீங்க. பார்ப்பன சமூகத்தை பார்ப்பன சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நாம விமர்சனம் பண்ணல. பார்ப்பன சமூகத்திலேயே சமூக நீதி விரும்பக்கூடிய லிபரல் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பார்ப்பனர்களை வச்சு ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகத்தையும் யாருமே இங்க பிராண்ட் பண்ணல. பார்ப்பனியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிற்போக்கான சிந்தனைகளை தான் நாம இங்க விமர்சனம் பண்றோம். ஒரு நீதிபதி 2025ல மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த GR சுவாமிநாதன். மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்கேருந்து வந்ததுங்க? இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தானே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி நீங்க ஒரு தீர்ப்பு கொடுங்க. மனுஸ்மிருதியை எதுக்கு மேற்கோள் காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய பார்ப்பனிய கொள்கைகளை சீமான் ஏத்துக்கிறாரா? பிறப்பால உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய அந்த சித்தாந்தங்களை சீமான் ஏத்துக்கிறாரா? இந்த கேள்விக்கு சீமான் பதில் சொல்லணும்ல. இல்ல மேடம், இப்போ நம்ம பிராமண சமூகத்தில் நடத்தக்கூடிய இந்த அர்ச்சனை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, கோவில் கருவறைக்குள்ள விடுறது இல்ல, அதுல உள்ள நம்ம பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றோம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாதியை நீங்க வந்து சுட்டி காட்டினீங்க. மேல் பாதியை வந்து தலித் மக்களை வந்து கோவிலுக்குள்ள நுழைய விடக்கூடாதுன்னு சொல்றது வந்து பிராமண சமூகமா? அது ஒரு இடைநிலை சாதி தானே. இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அம்மையார் ஷர்மிளா அவர்களோ திராவிட கருத்தியல் பேசக்கூடியவர்களோ கண்டித்தது உண்டா? நம்ம பிராமண துவேஷத்தை மட்டும்தான் பரப்புறோம் அப்படிங்கிற கண்டிப்பா கண்டிக்கிறோம். 2 நாள் முன்னால கூட பேசினேன். இடைநிலை சமூகங்கள் ஒரு கருவியாக இவங்களுக்கு பயன்படுறாங்க. பார்ப்பனர்கள் திட்டம் மட்டும்தான் தீட்டுவாங்க. எவனாவது களத்துல வந்து போராடுறானா, களத்துல வந்து கலவரம் பண்றானா, களத்துல வந்து கலவரம் பண்றதுக்கு ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்த அர்ஜுன் சம்பத்தியோ ராம ரவிக்குமாரில் தானே பயன்படுத்துறாங்க. என்னைக்காவது ஒரு ஹெச் ராஜாவோ நாராயணன் திருப்பதியோ களத்துல வந்து கலவரம் பண்றாங்களா? ஒரு மோகன் பாகவத் வராரா? வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மூளையா மட்டும்தான் செயல்படுவாங்க. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் காலங்காலமா பார்த்தாங்கன்னா இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அது இங்க இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ கொள்கைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த தத்திகளுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாருல ராம ரவிக்குமாரும் அர்ஜுன் சம்பத்தும் பேசுறாங்கல்ல ஆதரவா, கருவறைக்குள்ள அவங்களால போயிட முடியுமா? சாமிக்கு பூஜை பண்ணிட முடியுமா அவங்களால? எச்சல் இலையில உருளுங்கன்னு சொல்றாரு ஒரு நீதிபதி. பார்ப்பனர்கள் சாப்பிட்டா எச்ச இலையில உருளுங்கன்னு சொல்றாரு. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? அத கண்மூடித்தனமா ஏத்துக்குதா இந்த கூட்டம்? அப்போ காலமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிந்தனைகளை, இந்த ஏற்றத்தாழ்வை, மனுஸ்மிருதி போன்ற நூல்கள் கற்பிக்கக்கூடிய இந்த பிறப்பால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இவங்க எப்படி கடத்துறாங்கன்னா இந்த வர்ணாசிரம தர்மத்து மூலமா தான் கடத்துறாங்க. நீ இந்த சாதியில பிறந்துட்டேன்னா நீ இதை மட்டும்தான் செய்யணும், நீ இந்த சாதியில பிறந்தீங்கன்னா நீ இந்த தொழில தான் செய்யணும், நீ இந்த சாதியில பிறந்தேன்னா உனக்கு இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சோசியல் ஏரார்கிய கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஏரார்கியை யாரு மீறாங்களோ கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஒரே தவறை ஒரு பார்ப்பனம் செய்தாலோ இல்ல ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவன் செய்தாலோ அவனுக்கு வெவ்வேறு தண்டனைகள் மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டிதான் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரு. இதைத்தான் நாம விமர்சிக்கணும். இதை என்னைக்கு சீமான் பேசியிருக்கிறாரு? தமிழர்களுக்கு சாதியே கிடையாது பார்ப்பான்னு சொல்றாருன்னா யாருடைய அஜெண்டாவை சீமான் பேசுறாரு? இல்ல, அதன் பிறகு அவர் 3 தமிழ் அறிஞர்களை அவர் குறிப்பிட்டார். பாரதியை குறிப்பிட்டார், பரிதமார் கலைஞரை குறிப்பிட்டார், தமிழ் தத்தா உஎஸ்ஆ இவர்கள் எல்லாம் அவரை வந்து குறிப்பிட்டார். அவர் அதனுடைய நீட்சியாகத்தான் அந்த பேச்சை வெளிப்படுத்தினார். தமிழ் அறிஞர்களை
அவர் விமர்சனம் வைக்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. எதிர் விமர்சனங்களை என்னைக்குமே வந்து திராவிட சிந்தனையாளர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்க பதில் சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியலை எங்கேயுமே பேசுனது இல்ல. பார்ப்பனிய பிற்போக்குத்தனத்தை வந்து ஒழிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த பார்ப்பனர்களை ஒழிச்சு கட்டுவோம்னு ஏதாவது ஒரு மேடையில யாராவது ஒரு திராவிட சிந்தனையாளர் பேசியிருக்கிறாரா? பார்ப்பனியம் கற்பிக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து மட்டும்தான் விமர்சனங்களை பதிவு பண்றோம். ஆனா அவங்க அப்படி பண்றாங்களா? இங்க இருக்கக்கூடிய தனி மனிதர்களை தானே தாக்குதல் நடத்துறாங்க. முதலமைச்சரை விமர்சனம் பண்றாங்க, உதயநிதியை விமர்சனம் பண்றாங்க, திராவிட கழக தலைவரை விமர்சனம் பண்றாங்க, தனி மனித தாக்குதல் நடத்துறாங்க, பெரியார தனி மனித தாக்குதல் நடத்துறாங்க. பெரியார் ஒரு கொள்கைகளை இவங்களால தாக்குதல் நடத்த முடியலன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்றாங்க. அவங்களுடைய விமர்சனத்துல என்னைக்காவது ஒரு நேர்மை இருந்திருக்கா? இதத்தான் நாம கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி விஜய் ஏன் இவங்களோட குழந்தை அப்படின்னு பேசினாரு அப்படிங்கறத நாம சொல்ல வேண்டியது இல்ல, தமிழிசைய சொன்னாங்கங்க. விஜய் அரசியல் குழந்தை, கரூர் சம்பவம் நடந்தோன்னா தமிழிசை பேசினது. விஜய் அரசியல்ல குழந்தை, அவரை கைய பிடிச்சு வழிகாட்ட வேண்டியது எங்களோட கடமை. அதனால எங்க கூட்டணிக்கு வாங்க, ஒரு அப்பாவா அம்மாவா திமுகவும் ஒரு அப்பாவா அம்மாவா அதிமுகவும் பாஜகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு விஜய் கிட்டத்தட்ட சங்கி அரசியல தானங்க மேடையில பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பக்கம் மோடி 11 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? காங்கிரஸ் தீய சக்தி, காங்கிரஸ் முக்து பாரத்தை ஏற்படுத்தணும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமியர்கள் உங்க வீட்டுல இருக்கிற மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க, ஆட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோட தாலியை கூட பறிச்சுட்டு போயிருவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அரசியல தானே விஜய் இங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு திமுக காரணம். உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 2 நபர்கள் உடைய ஒரு ஆபாச வீடியோ வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு திமுக காரணம். உங்க பனையூர் வீட்டு வாசல்ல ஒரு பெண், உங்களுக்காக உழைத்த ஒரு பெண் தன்னுடைய உரிமைக்காக போராடுறாங்கன்னா அதுக்கு திமுக காரணம். திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு திமுக காரணம். எல்லாத்துக்கும் திமுக அப்படிங்கிற ஒரு எதிரியை, ஒரு வெறுப்பரசியலை கட்டமைச்சு பாஜகவுடைய வன்ம அரசியலை இங்க நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வேலையை விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல். கிட்டத்தட்ட மோடி கையில எடுக்கக்கூடிய அரசியல் தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக காரணமா இருக்கு அப்படிங்கறத உங்களால மறுக்க முடியுமா? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு வருஷமா இல்லாத பிரச்சனை இன்னைக்கு யாருங்க கிளப்பி விட்டு இருக்கிறது? நமக்கு நிதி கொடுக்காம யாருங்க வஞ்சனம் பண்றது? கல்வி நிதி கொடுக்காம யாரு? குறைஞ்சபட்சம் நீங்க காமராஜர் உங்க கொள்கை தலைவர்னு சொல்றீங்கல்ல, அஞ்சலி அம்மாள் உங்க கொள்கை தலைவர்னு சொல்றீங்கல்ல, அவங்களுடைய கொள்கை தலைவர் தானே மகாத்மா காந்தி. அவங்களுடைய பேரை இன்னைக்கு எடுத்திருக்காங்கல்ல இந்த மன்ரேகா திட்டத்துல. அதை பத்தி ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க? 100 நாள் வேலை திட்டத்தினால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை ஏழை எளிய மக்கள் பயன்படுறாங்க. இன்னைக்கு 40% நிதி சுமையை தூக்கி மாநிலங்கள் மேல போடுறீங்களே, இதெல்லாம் என்னைக்கு விமர்சனம் பண்ண போறாரு? கேட்டா ரொம்ப கன்வீனியன்டா 2026 தேர்தல் அவங்க களத்திலே இல்ல, களத்துக்கு அவங்களுக்கு ஏங்க சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளுக்கு அவங்க தானே காரணகர்த்தாவாகி இருக்காங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வரல, ஏன் வரல? யாரு மறுக்கிறாங்க? கீழடியில இவ்வளவு அகழ்வாராய்ச்சி பண்ணி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை, வரலாற்றை இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒன்றிய அரசோட கடமை இல்லையா? தமிழை நாங்க வந்து மதிக்கிறோம், தமிழை நாங்க பரப்புறோம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறாங்களே, ஏன் வந்து கீழடிய அங்கீகரிக்க கூட மறுக்குது இந்த ஒன்றிய அரசு? அது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இல்லையா? அப்ப எப்படி நீங்க வந்து கம்பார்ட்மெண்ட்லைஸ் எவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி வந்து பாஜக. சோ கொள்கை எதிரியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுவே ஒரு அயோக்கியத்தனமான, ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியல் இது. இன்னைக்கு கொள்கை இல்லாம இன்னைக்கு இங்க பேசவே முடியாது தமிழ்நாட்டுல. என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் கொள்கை அடிப்படையில் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கொள்கை அரசியல் தான் இங்க என்னைக்குமே ஜெயிச்சிருக்கு. அப்ப கொள்கையை தவிர்த்துட்டு நான் இங்க அரசியல் பேசுவேன்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம், பெரிய திருப்புவாத அரசியல். இத வந்து அவர் ஒரு அஜெண்டாவோட தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அரசியல் பிளாட்ஃபார்ம்ல திமுகவை ஒரு தீய சக்தின்னு போர்ட்ரை பண்றதுக்கு விஜய பயன்படுத்திக்கிறாங்க. ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம்ல பெரியார் ஒரு தீய சக்தின்னு போர்ட்ரை பண்றதுக்கு சீமான பயன்படுத்திக்கிறாங்க. இதனாலதான் இவங்க 2 பேரும் RSS பெற்றெடுத்த குழந்தை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தலைவர் திருமாவளவன் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான ஒரே ஒரு கேள்வி. பதில் விமர்சனமாக விசிகாவின் மீது வைக்கக்கூடியது என்னவென்றால், இப்ப நீங்க தமிழிசை அம்மையாரோட ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணீங்க இல்லையா, திருமாவளவன் அவர்களே இனிஷியல் பீரியட்ல வந்து பிகினிங் பீரியட்ல
அவர் பிரதிநிதித்துவம் எம்எல்ஏ ஆனது வந்து பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும்போது தான். அப்போது அவருக்கு அது வந்து ஞானோதயம் பிறக்கவில்லையா? 2 முறை அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். 2001 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2004 அம்மையார் ஜெயலலிதாவுடன் கூட்டணியில் இருந்த போதும் பாஜக அப்போது அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அப்ப நீங்க வந்து பாஜகவுடன் நேரடியாவே கூட்டணி வைப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை இல்ல. நீங்க வந்து பெரியாரிய மாணவர்களா அம்பேத்கரனுடைய திருமாவளவனுடைய வளர்ச்சிக்கு ஆர்எஸ்எஸ் என்னங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? ஆர்எஸ்எஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? திருமாவளவனுடைய வளர்ச்சிக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்கா? அவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? என்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைக்காக பாஜக களத்துல வந்து நின்னு இருக்கு? எந்த டிபேட் எடுத்தாலும் வேங்கை வயல் பேசுறீங்க. ஏன் வேங்கை வயல்ல இருக்க மக்கள் இந்துக்கள் கிடையாதா? அவங்களுக்காக நீங்க களத்துல இறங்கி போராட மாட்டீங்களா? வேங்கை வயல்னா திருமாவளவன் போராடணும், மேல் பாதினா திருமாவளவன் போராடணும். ஆனா நீங்க மட்டும் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி, இந்துக்களுடைய பவர் ஆஃப் அட்டார்னியா நாங்க தான் வச்சிருக்கோம்னு பேசிட்டு இருக்கீங்க. திருமாவளவன் அவர்களுடைய வளர்ச்சினா இன்னைக்கு அவருடைய உழைப்புல அவர் வளர்ந்திருக்கிறார். அவருடைய உழைப்புல அவர் நிக்கிறாரு. கடந்த தேர்தல்ல கூட திமுகவுடைய சின்னத்துல போட்டி போட மாட்டோம், எங்களுக்கான ஒரு தனி சின்னத்தை நாங்க ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு களத்துல நின்று போராடி 2 MP ஜெயிச்சு 4 MLA ஜெயிச்சு இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கு அந்த கட்சி. அதற்கு உறுதுணையாக திமுக நின்று இருக்கு. அதிமுகவோ பாஜகவோ என்ன பண்ணிருக்கு அவங்களுக்காக? அப்போ விமர்சனம் வைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். விமர்சனம் வைக்கிறவங்க ஒண்ணு அடிப்படை புரிதல் இல்லாம அரசியல் வரலாறு தெரியாம விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு தான் இதை நாம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட மேலோட்டமான அவதூறுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. முக்கியமா அவருக்கு கிடையவே கிடையாது. இந்த கடந்த 11 வருஷத்துல மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல அவர் சங்கிகளோட சமரசம் பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். தொடர்ந்து சங்கிகளுக்கு எதிரான சனாதன கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு அரசியலை தொடர்ந்து எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாம கையில எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக கிட்டத்தட்ட ஒரு ISI முத்திரை மாதிரி. அது மக்களுக்கு தெரியும். எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம களத்துல போராடக்கூடிய கட்சிகள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு விசிக, இன்னொன்னு கம்யூனிஸ்டுகள், இன்னொன்னு திமுக. அந்த 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 கொள்கை தெளிவு இருக்கிறதுனாலதான் 10 தேர்தலாக இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுடைய ஆதரவு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. உங்களால வாங்க முடிஞ்சுதா மக்களுடைய ஓட்ட? உங்களால மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க முடிஞ்சுதா? உங்களால ஜெயிக்க முடிஞ்சுதா? முதல்ல ஜெயிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணலாம். நிச்சயமா மேடம். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.